விருத்தாச்சலம் அருகே மது போதையில் அரங்கேறிய தகராறால் ஒருவருக்கொருவர் கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வேப்பூர் பகுதிக்குட்பட்ட காஞ்சிராங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் மகாலிங்கம். இவருக்கும் இவரின் வீட்டின் அருகே உள்ள செல்வராஜ் என்பவருக்கும் நள்ளிரவு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவ்வாறு ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த செல்வராஜ் வீட்டிற்குள் சென்று காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்து மகாலிங்கத்தை குத்தியுள்ளார். இதனால் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மகாலிங்கத்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கத்தியால் குத்திய செல்வராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நள்ளிரவில் மது போதையில் வயதான 2 நபர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் செராமிக் கம்பெனிக்குள் ஆட்டோவில் புகுந்து உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டும் திருநங்கைகளின் சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலடி ரோட்டில் 100க்கும் மேற்பட்ட பீங்கான் பொருட்கள் செய்யும் செராமிக் நிறுவனம் அமைந்துள்ளது. அவ்வாறு அமைந்துள்ள செராமிக் நிறுவனத்தில் விஸ்வநாதன் என்பவரின் நிறுவனமும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இவரது நிறுவனத்திற்குள் ஆட்டோவில் வந்த 5ற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உரிமையாளர் விஸ்வநாதனை மறித்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் விஸ்வநாதன் பணம் தர மறுத்ததால் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியும் சாபம் விட்டும் திருநங்கைகள் திரும்பி சென்றுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிமையாளர் விஸ்வநாதன் தெரிவிக்கையில், கடந்த தீபாவளி தினத்தன்று இதேபோல் ஆட்டோவில் வந்து பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அப்போது 1000 ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து மிரட்டியதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ச்சியாக விருத்தாச்சலத்தில் திருநங்கைகள் இதுபோல் செயலில் அதிக அளவில் ஈடுபடுவதாக புகார் எழுந்து வருகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் பிரிவு நோயாளிகள் சிகிச்சை பெறும் கட்டிடம் சிதிலமடைந்ததால் நோயாளிகள் அச்சமடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புற நோயாளிகளும் 100கணக்கான உள்நோயாளிகளும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள ஆண்கள் உள்நோயாளி பிரிவு கட்டிடம் ஆங்காங்கே விரிசல் அடைந்தும் சிதிலமடைந்து வருவதால் நோயாளிகள் அச்சத்துடனே கட்டிடத்திற்குள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட ஆண்கள் உள்நோயாளி பிரிவு கட்டிடத்தை ஆய்வு மேற்கொண்டு கட்டிடம் உறுதித்தன்மையோடு உள்ளதா அல்லது காலாவதியாகிவிட்டதா என்று ஆராய்ந்து அதற்கேற்றது போல் கட்டிடத்தின் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதெல்லாம் இருந்துச்சு. அதை நம்ம சார்ட்ட சொன்னப்போ இந்த சிஎஸ் அக்கௌண்ட் மூலமாக நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ அதை வாங்கி கொடுத்ததுலேருந்து 2-3 சதவீதம் பண்ணிட்டோம். அந்த மொபைல் இந்த கிச்சன் இருக்குன்னு சில இடத்துல ஓல்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து 10th பாஸ் பண்ண வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசூரில் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விருத்தாச்சலத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை உலுக்கிய சம்பவமான ஓசூர் வழக்கறிஞர் கண்ணன் படுகொலை சம்பவத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அரங்கேறும் சம்பவங்களை தடுத்து நிறுத்த கோரியும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நீதிமன்றத்தை 2 நாட்கள் புறக்கணிப்பு செய்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் இதுபோல் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். திண்டிவனம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் பாலலய சிறப்பு யாக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு கோவிலில் பாலாலய சிறப்பு யாக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கோவிலின் செயல் அலுவலர் சூரியநாராயணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், பொருளாளர் ரமணன், நகர செயலாளர் கண்ணன், ஆலய பட்டாச்சாரியர் ஸ்ரீதர், அனைத்து வியாபாரி சங்க நிர்வாகிகளான ரங்கமன்னார், வெங்கடேசன், ராம்லால், ரமேஷ், பால்பாண்டியன், ரமேஷ், மதி, நகர்மன்ற உறுப்பினர்கள் பாபு, பரணிதரன், சதீஷ் உள்ளிட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுப்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் யூனியன் சேர்மன் சுந்தரபாண்டியன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 45 மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டியை
சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் யூனியன் சேர்மன் சுந்தரபாண்டியன் வழங்கி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 45 மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டியை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுப்பாளையம் ஒன்றிய குழு தலைவரும் மேற்கு ஒன்றிய செயலாளருமான சுந்தரபாண்டியன் தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், மாவட்ட கவுன்சிலர் மனோகரன், நகர செயலாளர் சீனிவாசன், பேரூராட்சி தலைவர் செல்வபாரதி, மனோஜ்குமார், பேரூராட்சி துணைத் தலைவர் மகேஸ்வரி சீனிவாசன், பேரூராட்சி கவுன்சிலர் நித்யா ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீதரன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பங்கேற்று தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டியை 45 மாணவர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மலா, மாவட்ட பிரதிநிதி ஆனந்த், அரசு ஒப்பந்ததாரர் செல்வகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் மாணவர்களும் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் மூத்த முன்னோர்களும் பேரூராட்சி உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர். கட்சி உறுப்பினர்களே, அன்புமிக்க மாணவ தம்பிகளே, ஆசிரியர் பெருமக்களே, எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இப்பொழுது அடுத்தபடியாக நம்முடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த மிதிவண்டி வழங்குவதற்காக வருகை புரிந்துள்ள கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இதுவரை எப்போதும் இல்லாத அளவு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பானதொரு ஏற்பாடு செய்து எங்கள் வழக்கறிஞர் கண்ணன் அவர்களின் படுகொலையை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்றம் எதிரே நிகழ்ந்த வழக்கறிஞர் கண்ணன் அவர்களது படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும். தொடர்ந்து தமிழக வழக்கறிஞர்கள் படுகொலையை வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசே, ஒன்றிய அரசே, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது போல் தமிழகத்திலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். இச்சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எங்களது போராட்டம் தொடரும் என வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வழங்க வேண்டும் என மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டிக்கிறோம். நிறைவேற்று வழக்கறிஞர்கள் பாதுகாப்பை நிறைவேற்று. நீதிமன்ற வளாகங்களுக்கு பழனியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பழனிக்கு வருகை தந்தார். பழனி தேவஸ்தான தங்கும் விடுதியில் இரவு தங்கிய திருமாவளவன் அதிகாலையிலேயே பழனி மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்திற்கு சென்ற திருமாவளவன் தொட்டிச்சி அம்மனை வழிபாடு செய்தார். தொடர்ந்து திருமாவளவன் போகர் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் திருமாவளவனுக்கு வரவேற்பு அளித்தார். அப்போது திருமாவளவன் புலிப்பாணி சுவாமிகளிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் வெட்டப்பட்டது, பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டது உள்ளிட்டவை வருத்தமளிப்பதாகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார்.
இதுபோன்ற செயல்பாடுகளால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் நிலைக்கு செல்வதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு ரேஷன் அரிசி கடத்தலால் 1900 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறினார் என தெரியவில்லை என்றும், அவ்வாறு அவர் தெரிவித்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தடுத்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். பழனி அடிவார பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு ஏழை சாலையோர வியாபாரிகள் மற்றும் கை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு மட்டுமாவது அனுமதி அளித்து அவர்களது வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பழனி பகுதியில் உள்ள அருந்ததியர் சமூகத்திற்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், அதையும் மீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிற்கு கோரிக்கை விடுப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளது அவரது சொந்த விருப்பமாகும். ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் அளிக்கும் தீர்ப்பு என்றும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஒத்துழைப்போடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும் போது அது நிறைவேறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பழனி அருகே ஆயக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருவர் புதிதாக கட்டியுள்ள திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து TKN புதூரில் கட்சி கொடி ஏற்றி கல்வெட்டையும் திறந்து வைத்தார். மேலும் பழனியில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா மற்றும் கட்சி மூத்த நிர்வாகிகளின் படத்திறப்பு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சிகளில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஐயா குறுக்கு போயிட்டு கிடக்காதீங்க. அண்ணா படிக்க மாட்டாது ஆம்பளை பையெல்லாம் போய் நசுக்கிறான், நீ போய் நசுக்க கூடாதுமா? அதற்கு என்ன ஆதாரம் என்று தெரியவில்லை. அவர் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எதிர்க்கட்சி என்கிற நிலையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லி வருகிறார். அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தா அல்லது ஆதாரத்துடன் அவர் அதை சொல்லியிருக்கிறாரா என்று தெரியவில்லை. கிர்கிஸ்தானில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 2வது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டி கோவில்பட்டியை சேர்ந்த மாணவி 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி பதக்கம் பெற்று சாதனை புரிந்துள்ளார். ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 2வது செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கிர்கிஸ்தானில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியா, ரஷ்யா, வியட்நாம், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் உள்ளிட்ட 10 நாடுகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் வயது வாரியாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் 20 வயதிற்குட்பட்ட பிரிவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி ஆச்சாரியா பள்ளியில் 9வது வகுப்பு பயிலும் மாணவி துர்கா ஸ்ரீ தேசிய அளவில் தேர்வு செய்யப்பட்டு சர்வதேச அளவில் கிர்கிஸ்தானில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு கட்ட சுற்றுகளில் வெற்றி பெற்று ஆசிய சாம்பியன் போட்டியில் 20 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் 2வது இடம் பிடித்து வெள்ளி பதக்கம் பெற்று சாதனை படைத்தார். இந்த நிலையில் வெற்றி பெற்று நாடு திரும்பிய தமிழக மாணவிகளை நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை விமான நிலையத்தில் வரவேற்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு வெற்றி கோப்பையுடன் ஊர் திரும்பிய மாணவிக்கு பள்ளியின் சார்பில் தாளாளர் கெண்டியன் உலகம்மாள், முதல்வர் சுடலைமுத்து, இயக்குனர் செல்லப்பாண்டி மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்,
உற்சாக வரவேற்பு அளித்தனர். எடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். மெடலை காமிடா எழுதிலா ஒரு நாள் நான் எடுக்கிறேன். கப்பா கொஞ்சம் கீழே லேசாக இருக்கு. போடுங்க சாலை போடுங்க. அடுத்து சார் விடுங்க போடுங்க. சேர்ந்துங்க. நான் 9ஆம் வகுப்பு படிக்கேன். ஆச்சாரியா சிபிஎஸ்சி ஸ்கூல் வானரமுத்தி. என்னோட சுடலைமுத்து சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டீச்சர்ஸ் அதே மாதிரி அங்கே உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கிர்கிஸ்தானில் ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்டர் 20 கேட்டகரியில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இதை கூட்டு போனது சிஎஃப்டிடி. அவங்க பேரா கேம்ஸோட செக்ரட்டரி சார் அனந்த் பாபு சார், பாஸ்கர் சார், தினகரன் சார், தமிழரசு சார், அங்கப்பன் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கோச் விக்னேஷ் சார், ஜெகதீஷ் சார், அப்புறம் ரூபா மேம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவு வாயிலில் வழக்கறிஞர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்து திண்டிவனம் வழக்கறிஞர்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவாயிலில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை ஆனந்தன் என்பவர் அறிவாளால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் வழக்கறிஞர் கண்ணன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் செய்த சம்பவத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற கோரியும் திண்டிவனம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவுடன் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கான காசநோய் விழிப்புணர்வு ஒரு நாள் பயிற்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்புகளின்
திறன் மேம்படுத்துதல், காசநோய் திட்டத்தில் கிராமப்புற பஞ்சாயத்து அமைப்புகளின் பங்கேற்பு, ஒரு கள ஆய்வு, தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம், மதுரை கிளை இணைந்து பழனி வட்டார வளர்ச்சி அலுவலர் கண்ணன், மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் காசநோய் மருத்துவர் மனோகரன், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் முன்னிலையில் காசநோய் என்பது நுரையீரலை முக்கியமாக பாதிக்கும் ஒரு தீவிர நோயாகும். காசநோயை உண்டாக்கும் கிருமிகள் ஒரு வகை பாக்டீரியா. நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இருமல், தும்மல் அல்லது பாடும் போது காசநோய் பரவும். இது கிருமிகளுடன் கூடிய சிறிய துளிகளை காற்றில் போடலாம். மற்றொரு நபர் பின்னர் நீர்த்துளிகளில் சுவாசிக்க முடியும். மேலும் கிருமிகள் நுரையீரலுக்குள் நுழைகின்றன. மக்கள் கூட்டமாக கூடும் இடங்களிலோ அல்லது மக்கள் நெரிசலான சூழலில் வாழும் இடங்களிலோ காசநோய் எளிதில் பரவுகிறது. HIV, எய்ட்ஸ் உள்ளவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் வழக்கமான நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கொண்டவர்களை விட காசநோயால் பாதிக்கப்படுவதற்கான அதிக ஆபத்து உள்ளது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் எனப்படும் மருந்துகள் காச நோய்க்கு சிகிச்சை அளிக்கும். ஆனால் பாக்டீரியாவின் சில வடிவங்கள் சிகிச்சைக்கு நன்றாக பதிலளிக்காது என்று பொதுமக்களுக்கு இந்த நோயின் தன்மையை பற்றி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என கூறினர். மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையோரம் அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக மறுசீரமைப்பு செய்யாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்து அறநிலையத்துறை சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவிலை மறுசீரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து முதல் கால யாகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால, 3ஆம் கால யாக பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை நிகழ்ச்சிகள், சிறப்பு ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சிகளுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சிகள் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் மங்கள இசை நிகழ்ச்சிகளோடு பொதுமக்களின் ஓம் நமச்சிவாயா கோஷங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் மரக்காணம் மற்றும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் மரக்காணம் பேரூராட்சி நகர செயலாளர் கனகராஜ் மற்றும் DMK ஒன்றிய சேர்மன் தயாளன் மற்றும் அனைத்து கவுன்சிலர்களும் மற்றும் மரக்காணம் தாசில்தார் பழனி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.